ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு மார்க்கெட்? இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாரியே அந்த 23,850 800 வரைக்கும் மார்க்கெட் லோவா வந்துச்சு. ஆ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்க லைவ்ல பார்த்துருப்பீங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட லெவல்ஸ், ஆப்ஷனுடைய லெவல், ஃபியூச்சருடைய லெவல்ஸ் பார்க்குறோம். அதேமாதிரி இண்டெக்ஸோட லெவல்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? நம்ம 3 டைமென்ஷன் லெவல், இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. டைம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக நீங்கள் எங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட் வந்து ஸ்பாட்டோட இன்னைக்கு க்ளோஸ் வந்துட்டு 23,869. ஓகேவா? நம்ம எடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. 900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். இந்த 900 ஸ்ட்ரைக் ப்ரைஸு இதில் 2-3 விஷயம் நம்ம இம்பார்ட்டண்ட் அனலைஸ் பண்ணணும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரீமியம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்துடும் லைட்டாக. ஓகே. நேத்திக்கு நம்ம பார்த்துருந்த ப்ரீமியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 24,000 அப்படிங்கிற கால், 24,000 புட்டு அப்படிங்கிற 2 ப்ரீமியம் நம்ம நேத்திக்கு அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 152 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. எக்ஸ்ட்ராக்டாக 2 ப்ரீமியமோட டைம் வேல்யூ, ஆவரேஜ் டைம் வேல்யூ எடுத்து நம்ம பார்த்தோம். ரூ. 152 அப்படின்னு நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? 152 ஃபைனல் வந்துட்டு 130ங்கிறது இந்த கால் ஆப்ஷனுடைய சப்போர்ட் லெவலாக இருக்கும். இன்கேஸ் அதை தாண்டி அது வந்துட்டு கீழே வருது அப்படின்னா, அப்போ இன்னொரு லோவை அது வந்துட்டு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி ஓப்பனே அதுக்கு லோக்கு கீழே திருப்பி அது வந்து அந்த ரூ. 130 அப்படிங்கிற இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திருப்பி எக்ஸாக்டாக அது வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க 24,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 174 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நம்ம பார்த்துருந்த ரூ. 133 அப்படிங்கிற அந்த லெவல்ஸ், அந்த ப்ரைஸை கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு. ஓகேவா? சரி, இது இன்றைக்கி நடந்த விஷயம். நாளைக்கு நம்மளோட லெவல்ஸ் என்ன? இதை எப்படி நம்ம ஃபர்தராக நம்மளை இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு முக்கியமான லெவல்ஸ் என்னென்னா, ப்ரீமியமில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இல்லைன்னா 23,900 அப்படிங்கிற கால் எடுத்துருக்கிறேன், புட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் மேஜரான லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இதில் பார்த்துட்டோம். ஓகே. இதில் முக்கியமான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூ. 136லேருந்து ரூ. 139 இந்த ஜோன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல்ஸ் இந்த புட் ஆப்ஷனுக்கு, 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கு. ஓகேவா? இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இண்டெக்ஸ். ஓகேவா? அது இண்டெக்ஸில் பார்ப்போம் எந்த லெவல் வரைக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. 2வது, இந்த லெவலுக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இண்டெக்ஸ் நல்லா மேலே போகும். ஸ்பாட், அதாவது காலும் மேலே போகும், ஃபியூச்சர்ஸ் கால் எல்லாமே நல்லா மேலே போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து இந்த முக்கியமான ஜோன், 136, 139 இந்த ஜோனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது நல்லாவே கீழே வரும். ரூ. 50 வரைக்கும் கூட இந்த ப்ரீமியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ரைட். இப்போ நம்மளோட ஒரு டைம் வேல்யூவோட அனலைஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? டைம் வேல்யூ எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்பாட்டோட பிளேஸ் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து நமக்கு 23,869. அப்போ கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கிறது வந்து 23,900 எடுத்துருக்கோம். அப்போ 23,900 கால் சைடில் அவுட் ஆஃப் த மணியாக வந்துடும். ஏன்னா அவங்க வந்துட்டு 23,869 ஸ்பாட்டோட ப்ரைஸ் இருக்குது இப்போ. ஓகேவா? அப்போ நம்ம 70ன்னு வச்சுக்கோமே. இப்போ 30 பாயிண்ட் தள்ளி நம்ம வந்துட்டு பார்க்கும்போது அப்போ இது அவுட் ஆஃப் த மணி ஆயிரும். ஓகேவா? அப்போ ஒரு 30 பாயிண்ட்டுங்க வந்துட்டு நம்ம வந்து தள்ளி பார்க்கணும். 31 பாயிண்ட் வந்துட்டு இந்த ப்ரீமியமுக்கும் ஸ்பாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இது ஓடிஎம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஐடிஎம்மாக இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதை வந்து டார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க.
ஓகேவா? ஸோ இது ஐடிஎம்மா இருக்கும் அப்போ. அப்போ இதுக்கும் ஸ்பாட்டுக்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவு அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இதோடைய ஒரிஜினல் விலை என்ன? பேலன்ஸ் இருக்கிறது டைம் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ 114 அப்படிங்கிற டைம் வேல்யூ. எப்படி ரூ. 114 வரும் அப்படின்னா, இப்போ ஸ்பாட்டுக்கும் இதுக்குமான டிஃபரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31 பாயிண்ட் இருக்குது. அதாவது புட் ஆப்ஷன் 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். அது ஐடிஎம்மா பார்க்குறோம். ஸோ அப்போ இதுக்கும் ஸ்பாட்டுக்குமான டிஃபரெண்ட் அதாவது 23,869 வச்சுக்கோங்களேன். ஸோ 870 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு டிஃபரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 31 பாயிண்ட் வருது. அப்போ இந்த 31 பாயிண்ட்டுங்கிறது இங்கே நம்ம மைனஸ் பண்ணணும். இதோட லாஸ்ட் எல்டிபி பாருங்க ரூ. 135 இருக்குது. அப்போ 31 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது நமக்கு டைம் வேல்யூ. அப்போ இந்த பக்கம் 23,900 அப்படிங்கிற கால் பக்கம் ஃபுல்லாக ஓடிஎம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்டிபி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு டைம் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ இந்த 121 ப்ளஸ் இங்கே இருக்கிற நம்ம இந்த பேலன்ஸ் அமௌண்ட் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 அமௌண்ட்டை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 டிவைட் பண்ணும்போது ரூ. 114 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டைம் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ டைம் வேல்யூ கிடைச்சிட்டு ஸோ டைம் வேல்யூவுக்கு கீழே டைம் வேல்யூக்கு மேலே. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம லாஜிக்காக நம்ம பார்த்துட்டு வர்றோம் தொடர்ந்து. இப்போ நமக்கு இந்த ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ மேலே இருக்குது. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே புட் ஆப்ஷனில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ, இதே மாதிரி நம்ம இண்டெக்ஸ்லையும் பார்ப்போம். அதே மாதிரி ஃபியூச்சர்லையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 139 இந்த 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கு 136 + 150 139. ஸோ இந்த 6 பாயிண்ட் இருக்கு இல்லையா? 136லேருந்து 139 3 பாயிண்ட்டுக்குள்ள இந்த லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் 15 நிமிஷம் மேலே இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த ப்ரீமியம் கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி இது வந்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ ஸ்பாட்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கண்டினியூவாக கீழே இறங்க. ஆனால் இன்கேஸ் இந்த ப்ரீமியம் கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இது நல்லாவே வந்துட்டு கீழே வர்றதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஓகேவா? ஸோ இந்த லெவல் வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கோங்க ஒன்று. ஸோ நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய இந்த 3 டைமென்ஷன் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 190 265 ரூபா வரைக்கும் இது மேலே போச்சுன்னா போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா 50 ரூபா 50 கீழேயும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ ப்ரீமியம் பொறுத்தளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்து அது டைம் வேல்யூ அந்த டைம் டிக்கே காரணமாக அது வந்துட்டு கீழே வரலாம். ஓகேவா? ஸோ மேஜரான நம்ம லெவல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 3 டைமென்ஷன் லெவல் பார்க்குறோம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாளாக நம்ம இந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த லெவல்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ரைட். அடுத்து கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் இது மேலே எப்படி நமக்கு வந்துட்டு கீழே வரும்போது கால் ஆப்ஷன் மேலே போகணும் இல்லையா? அப்போ காலுடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 114 172 அதாவது 114ங்கிறது டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ 172ங்கிறது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல். செகண்ட் டார்கெட் லெவல் வந்து 257 379 ரூபா வரைக்கும் இது ஃபைனல் போகலாம். ஓகேவா? இது வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ரீமியமோட லெவல்ஸ். இது நம்ம இதில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ஸில் பார்க்குறோம். ஸோ ஃபியூச்சரோட மேஜரான சப்போர்ட் லெவல். ஸோ ஃபியூச்சரில் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. அதாவது என்னென்னா ஃபியூச்சர் இப்போ நிற்கக்கூடிய இடம் இந்த 23,852 இருக்கு இல்லையா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவல் ஃபியூச்சருக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டி ஃபியூச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். இப்போ இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு மல்டி டைம் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே இருந்த ப்ரைஸ். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் கண்டினியூவாக இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகேவா? இந்த லெவல்ஸ் பாருங்கள். கண்டினியூவாக இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு. அப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல மல்டி டைம் வந்துட்டு உங்களுக்கு இதானதுனால இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் உடையாமல் இருந்ததுன்னா நல்லா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது மேலே போனால் எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இன்னைக்குள்ள இது அதாவது நாளைக்கு பார்க்கும்போது இது ப்ரீவியஸ் டேவுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிஓசி ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த பிஓசி செகண்ட் வந்து 24,000 ஓகேவா? ஸோ இந்த 24,000 வரைக்கும் இது கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் இதையும் தாண்டி மேலே போகலாம். போச்சுன்னா 138. ஸோ 24 138 இதுதான் வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்த்துருக்கக்கூடிய விலை. ஓகேவா? ஓகே. இது நம்ம இப்போ இண்டெக்ஸில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்ல ப்ரீமியமில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ லெவல் பாருங்கள் 900 அப்படிங்கிறது 23,900 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து 23,890. ஸோ 900 ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸுக்கு மேலே ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கூட ஆப்ஷன் செயின் நாளைக்கு நீங்கள் டேட்டா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஓரளவு நல்லாவே
தெரிகிறது ஓகேவா? ஸோ எங்கே மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிறது தெரியும். அதேமாதிரி இண்டெக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸும் பாருங்கள் நம்ம இன்றைக்கி சொன்ன லெவல்ஸ் இருக்குல்ல 23,850 அப்படின்னு நம்ம பார்த்தோம் நேத்திக்கு. ஸோ 850ங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தராக இதை தாண்டிச்சுன்னா கீழே வரலாம். அது 23,950 அப்படி 950ன்னு பார்த்தோம். ஸோ 920 ஆக்சுவலாக 950 நம்ம சொல்லியிருப்போம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓகேவா? ஸோ அதை தாண்டி கீழே வரும்போது 850 வரைக்கும் நம்ம வந்துடலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாக்டாக அது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஓகே. இப்போ இது எப்படி நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ஸில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஓகேவா? ஸோ 880 இருந்து 898 ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் லெவலை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ அதாவது 880 அதே மாதிரி மேலே 896 ஒரு 19 பாயிண்ட் ஓகேவா? ஸோ 880 896 அந்த ஒரு 15 பாயிண்ட் 16 பாயிண்ட் வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இதுவும் இண்டெக்ஸும் சப்போர்ட் பண்ணி ஃப்யூச்சரும் சப்போர்ட் பண்ணும்போது கால் ஆப்ஷன் நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா? அதே மாதிரி இதுவும் கீழே அதாவது ஃப்யூச்சர்ஸும் கீழே இருக்குது இண்டெக்ஸும் கீழே இருக்குது அப்படிங்கும்போது அது நல்லாவே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஃபைனல் 800 தாண்டி கீழே வந்துட்டுனா அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்துட்டு 23,633 ரூபா வரைக்கும் இது கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஓகேவா? ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இந்த லெவல்ஸுக்கு மேலே கீழே இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரோட ப்ரைஸ் நான் இப்போ காமிச்சிருந்தேன். ஸோ ஃபியூச்சரோட ப்ரைஸ் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எங்கே இருக்குது இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ 890 சாரி 888 899 ஓகேவா? ஒரு 10 பாயிண்ட் இதில் ஒரு 10 பாயிண்ட் வந்துட்டு இதில் மேஜரான லெவல்ஸாக இருக்கும். அதேமாதிரி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் மேஜரான லெவல் இருக்கும். ஸோ இன்னைக்கு க்ளோஸில் இருந்து ஸோ இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஓகேவா? ரைட். இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பிளாங்காக அந்த லெவல்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ராடே பண்ணும்போது எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? நீங்கள் ஒரு போலிங்கர் பாண்ட் கூட யூஸ் பண்ணுவீங்க இல்லை ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களோட சிக்னல் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய சிக்னல் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா அது ஓகே. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே. அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கூட ஆப்ஷன் செயின் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாட்ச் ஏன்னா டேட்டாங்கிறது எப்படி நமக்கு வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத லைவில் நமக்கு காட்டும் ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நம்ம ஸ்கால்பர் டூல் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த டூல் பற்றி இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஓகே. ஸோ இது நம்ம ஸ்கால்பர் டூல். இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த டூல் அருமையாக யூஸ் பண்ணலாம். இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து இதை என்ன பார்க்கணும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டூல் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டூலை வந்துட்டு இது ஒரு பெய்டு வெர்ஷனில் உள்ள டூல் தான். ஸோ நீங்கள் வாங்கும்போது இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்தராக உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேவா? ஸோ இந்த டூலில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு அதர் டேட்டாவும் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ ஆப்ஷனுங்கும்போது என்னென்னா எப்போவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஸோ ஒரு ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆப்ஷன் டேபிள் பார்ப்போம் ஓகேவா? அதாவது ட்ரெண்ட் இன்றைக்கி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆப்ஷன் டேபிள் ரீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இப்படி தான் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ஸோ இன்றைக்கி சைட்வேஸாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ 24,050 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 24,050 மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும் இல்லை அப் ஆகணும் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மேலே போகணும் இல்லை கீழே வரணும் ஓகேவா? ஸோ ஒரு உதாரணம் சொல்லுவேன் 24,000 மார்க்கெட் வந்து 24,050 போகணும் அப்படின்னா அப்போ அந்த 24,050 கால் அண்ட் புட்டில் வந்து என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்குது அப்படிங்க நம்ம செக் பண்ணுவோம். அப்போ 24,050 மார்க்கெட் 24,100 போகணும் அப்படின்னா அப்போ அந்த 50 இருக்க கால் புட்டை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது டவுன் ஆகுமா அப் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு கோர்ஸில் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த டூல் நீங்கள் வாங்கும்போது ஃபர்தராக எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணுங்கிறது மட்டும் சும்மா ஓவராலாக நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஓகேவா? ரைட். இந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது பெரும்பான்மையான யூசர்ஸ் அதாவது நீங்கள் இந்த பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வேறு எந்த டேட்டா பார்க்கணும் நம்ம சொல்ல இந்த டூல்லே சில டேட்டாஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓகேவா? சில கன்ஃபர்மேஷன் இந்த டூலில் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். வேறு எதுவும் மேக்ஸிமம் தேவைப்படாது ஓகே. ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்
94 875 26 393. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த டூல் வந்துட்டு என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.